பாபிலோன் யூதர்கள் மேல் படையெடுத்தது என்பது இனம், மதம் அடிப்படையிலான வெறுப்பு இல்ல. அது அரசியல், இராணுவம் மற்றும் ஆன்மீக அடக்குமுறை. இதை பற்றி தனாக்கில் தெளிவாக எழுதப்பட்ட வரலாற இப்ப பார்க்க போறோம். 586 BCE எருசலேம் எரிந்த நாள். புனித ஆலயம், யூதர்களின் இதயம் அக்கினியில் விழுந்தது. நேபுகத்நேசரின் படைகள் நகரத்தை நசுக்கியது. அந்த நாளிலிருந்து யூதர்கள் தங்களுடைய தேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு இருளில் நுழைந்தார்கள். ஆலயம் எரித்த பிறகு பாபிலோன் யூதர்களை 47 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. இந்த 47 ஆண்டுகளும் யூதர்கள் உடல் துன்பம், ஆன்மீக துன்பம், தேசிய துன்பம் என்று அவர்கள் அனுபவித்தார்கள். யூதர்கள் தங்கள் நிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டனர். அவர்களுடைய அரசர்கள், ஆசாரியர்கள், தலைவர்கள் எல்லோரும் நாடு கடத்தப்பட்டனர். பாபிலோன் அவர்கள் சுதந்திரத்தை எடுத்தது. அவர்கள் பாடல்களை கேட்க சொல்லி அவமதித்தது. புனித ஆலயத்தின் தங்க பாத்திரங்களை விருந்தில் பயன்படுத்தி அவர்கள் ஆன்மீகத்தை நசுக்கியது. 47 ஆண்டுகள் கடந்தன. பாபிலோன் உலகின் பெருமை. அகந்தை அதன் மதில்களை விட உயர்ந்தது. அரண்மனையில் விருந்து, இசை, மது. ஆனால் வானத்தில் ஒரு தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டு இருந்தது. அந்த இரவு பாபிலோன் மதில்களில் வெளியே பெருசியா படைகள் நிழலாய் நின்று கொண்டிருந்தது. ஆனால் அரண்மனையின் உள்ளே பெல்ஷாசர் ஒரு விருந்து வைத்தான். ஏன் விருந்து? அவன் உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்பினான். பாபிலோன் மதில்களை யாராலும் உடைக்க முடியாது. அவன் நினைத்தான், யூதர்களின் 70 ஆண்டு எக்ஸைல் முடிந்துவிட்டது. அவர்களின் கடவுள் யூதர்களை மீட்கவில்லை. அதனால் அவன் வென்று விட்டான் என்று நினைத்தான். அகந்தையின் உச்சத்தில் அவன் எருசலேமின் புனித ஆலயத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட தங்க பாத்திரங்களை கொண்டு வரும்படி ஆணையிட்டான். அவற்றில் மது ஊற்றி குடித்தான். அவன் அமைச்சர்கள், அவன் பெண்கள் அனைவரும் அந்த புனிதத்தை அவமதித்தனர். வெளியில் பயம், உள்ளே அகந்தை. அந்த விருந்து ஒரு பார்ட்டி இல்ல, ஒரு பேரரசின் கடைசி மூச்சு. விருந்து உச்சத்தை எட்டிய நேரம். இசை உயர்ந்தது. சிரிப்பு அரண்மனையின் தூண்களில் எதிரொலித்தது. மதுவின் வாசனை காற்றில் பரவியது. ஆனால் அந்த சத்தங்களின் நடுவில் ஒரு நிழல் நகர்ந்தது. யாரும் கவனிக்கவில்லை. அரண்மனையின் ஒளி திடீரென மங்கியது. அந்த நேரத்தில் விருந்தின் சத்தம் திடீரென தாழ்ந்தது. அரசன் கண்கள் உயர்த்தினான். அவன் பார்த்தது மனிதன் பார்க்கக்கூடாத ஒன்றை. சுவற்றின் மேல் ஒரு கை தோன்றியது. உடல் இல்லை, முகமில்லை, நிழல் இல்லை. ஒரு கை. வானத்திலிருந்து விழுந்த ஒளி போல, தீ போல எரியும் விரல்கள் அரண்மனையின் கல்களில் எழுத்துக்களை செதுக்கத் தொடங்கின. அந்த கைகள் எழுதின வரிகள்: மேனே மேனே தேக்கல் உப்பர்சின். இதை பார்த்தவுடன் அரசன் நடுங்கினான். அரண்மனையின் சிரிப்பு மௌனமானது. தானியேல் ஒரு யூத தீர்க்கதரிசி. பெல்சாஷாரால் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டார். அவர் அமைதியாக வந்தார். பெல்சாஷாரை பார்த்து, உன் முன்னோடி அகந்தையால் தாழ்த்தப்பட்டான், ஆனால் நீ புனிதத்தை அவமதித்தாய் என்று தானியேல் சொன்னார். தானியேல் அந்த கைகள் எழுதிய வரிகளுக்கு விளக்கம் சொல்லத் தொடங்கினார். மேனே என்றால் உன் ராஜ்யத்தின் நாட்கள் முடிந்தது. தேக்கேல் என்றால் நீ பரமனின் தராசில் குறைவாக காணப்பட்டாய். உபர்சின் என்றால் உன் ராஜ்யம் பிளந்தது, மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தம் என்று சொல்லி முடித்தார். அரண்மனையின் உள்ளே பயம். ஆனால் நகரத்தின் வெளியே
பாரசீக படைகள் அமைதியாக நகர்ந்தன. அவர்கள் யூப்ரட்டிஸ் நதியின் திசை மாற்றினார்கள். நீர் குறைந்தது. நதிக்கு கீழே இருந்த கதவுகள் திறந்திருந்தன. பாரசீக படைகள் நகரத்துக்குள் நுழைந்தார்கள். சத்தமின்றி விருந்தின் சத்தத்துக்குள் பாபிலோன் விழுந்தது. 539 பிசிஇ. பாபிலோன் உலகின் பெருமை ஒரே இரவில் விழுந்தது. பெல்சாஷார் கொல்லப்பட்டான். தானியேல் சொன்ன தீர்ப்பு அதே இரவில் நிறைவேறியது. அகந்தையின் பேரரசு ஒரு இரவில் தூளானது. பெருசியா ஒரு புதிய வடிவில் எழுந்தது. அரண்மனையின் சிங்காசனத்தில் ஒரு வேறு அரசன் அமர்ந்திருந்தான். அவர்தான் சைரஸ் தி கிரேட். அவர் வாள் எடுத்து ஆட்சி செய்யவில்லை. அவர் ஒரு ஸ்கிரால் எடுத்தார். அந்த ஸ்கிராலில் ஒரு உத்தரவை எழுதினார். ஒரு வரலாற்றை மாற்றும் உத்தரவு. யூதர்கள், உங்கள் வீடு காத்திருக்கிறது. எருசலேமுக்கு திரும்புங்கள். புனித ஆலயத்தை மீண்டும் கட்டுங்கள் என்ற செய்தியை சைரஸ் எழுதினார். எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. 516 பிசிஇ. எரேமியா சொன்ன 70 ஆண்டுகள் நிறைவேறின. இரண்டாம் ஆலயம் எழுந்தது. எக்ஸைலின் இருளில் இருந்து மீட்பின் விடியல் உதித்தது. பாபிலோனின் வீழ்ச்சி ஒரு பேரரசனின் முடிவு மட்டும் இல்ல, அது தேவன் நீதியின் வெளிப்பாடு. அகந்தை உயரத்தால் அது விழுந்தது. புனிதத்தை அவமதித்ததால் அது தண்டிக்கப்பட்டது. ஆனால் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு விடியல் எப்பொழுதும் வருகிறது. அடுத்த அத்தியாயத்தில் பெர்ஷியன் கிங்டம் தொடக்கம் மற்றும் அதன் முடிவு நாம காணப்போகிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.